பிரியமானவர்களே, இன்று நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 4 முதல் சிந்திக்க இருக்கிறோம். வாசிக்கிறேன். ஏசாயா 1:4. ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். நாம் தேவனை பூமியின் நியாயாதிபதியாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய சொந்த ஜனங்களாகவும் பார்க்கிறோம். வேதம் அவ்விதமாகத்தான் சொல்கிறது. தேவன் நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறார். ஒருவேளை இது நமக்கு வித்தியாசமானதாக தோன்றலாம். ஏனென்றால் உலக மக்கள் அவரை பற்றி வேறு விதமாகவே என்று சிந்திக்கிறார்கள். அவர் உலகை நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி என்ற ஸ்தானத்திலே இருந்து அகற்றப்பட்டு விட்டார் என்றும், உலகம் அவர் கையிலிருந்து நழுவிவிட்டது என்றும் எண்ணுகிறார்கள். இது இன்று பொதுவாக மக்களிடத்திலே காணப்படுகிற ஒரு கருத்து. அவர் ஒரு வயதானவராக மேகங்கள் நடுவே தன்னுடைய தோள்களை சுற்றி வானவில் இருக்க அவர் அரியணையிலே அமர்ந்திருக்கிறார் என்றும், அவர் மிகவும் எளிமையாக சாதாரணமானவராக இருக்கிறார் என்றும் நினைக்கிறார்கள். அவருடைய அங்கிகளிலே அன்பு வடிகிறதாகவும் தேனும் கண்ணீரும் வடிகிறதுமாக இருக்கிறது. உலகத்தை கண்டித்து தண்டிக்க அவருக்கு முதுகெலும்பு இல்லை என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் வேதாகமும் அவரை பற்றி இவ்விதம் கூறவில்லை. பிரியமானவர்களே, அவர் தம்முடைய ஜனங்களை கண்டித்து நியாயம் செய்கிறது போல உலகத்தையும் கண்டித்து நியாயம் செய்ய போகிறார் என்ற வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. இது உலகத்திற்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எச்சரிப்பாக இருக்கிறது. இந்த வசனத்திலே யூதா ஜனங்கள் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனம் என்று சொல்லப்படுவதை கவனியுங்கள். அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜனமாகிய யூதாவே என்று அழைக்கிறார். இதேபோல் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே பாரம் சுமந்து தவிக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அழைப்பு கொடுக்கிறதை மத்தேயு 11 அதிகாரம் 28 நாம் பார்க்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பார்க்கும்போது அவர்கள் அக்கிரமத்தால் பாவத்தால் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிகிறோம். இன்றும் அக்கிரமத்தாலே பாவத்தாலே பாரம் சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அந்த பாரங்களை பாவங்களை தன்னிடத்திலே இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக, மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கிறார். மேலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள் என்று அவர்களுடைய நிலைமையை குறித்து இங்கே சொல்கிறார். அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி அவரை பின்பற்றாது திரும்பி வேறு வழியிலே செல்கிறார்கள். அக்கிரமத்தால் பாரம் சுமந்து தவிக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தான் சாட்டுகின்ற குற்றத்தை குறித்து தேவன் விளக்கமாக சொல்கிறார். தேவன் உலக வரலாற்றிலே தலையிடுகிறவர் என்பதை இது நினைவுபடுத்துகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் இதை தெளிவாக புரிந்து கொள்ள இயலும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சேவித்த போது செழித்தோங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த செழிப்பின் மத்தியிலே அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போய் இறுதியாக விக்கிரகத்தினிடத்திற்கு போகிறார்கள். இவ்விதமாக கர்த்தருக்கு விரோதமாக கலகத்திலே இறங்குகிறார்கள். முற்றிலும் அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள். எனவே தேவன் அவர்களை எதிராளிகளின் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார். சிறிது காலத்திற்குள்ளே மக்கள் இதை உணர்ந்தவர்களாக தேவனை நோக்கி விடுதலைக்காக கதறுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் தேவனிடத்திலே திரும்பியவுடன் அவர்களை தேவன் அந்த எதிராளிகளிடமிருந்து மீண்டும் விடுவித்து ஆசீர்வாதமான நிலைமையிலே வைக்கிறார். இவ்விதமாக நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே மட்டுமல்ல, வேதத்திலே தொடர்ந்து பல இடங்களிலே வாசிக்கலாம். எந்த ஒரு தேசத்தின் வீழ்ச்சியிலேயும் 3 நிலைகள் காணப்படுவதை நீங்கள் தெளிவாக வரலாற்றிலே காண முடியும். முதலாவது, மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வீழ்ச்சி ஏற்படுகிறது. அடுத்து, நன்னடத்தைகளிலே வீழ்ச்சி. இறுதியாக நிர்வாகத்திலே வீழ்ச்சி ஏற்படுகிறது. மக்கள் ஆள்கையிலே வீழ்ச்சி ஏற்படுகிற வரை இந்த விதமான மோசமான அழிவுக்கு நேராக போகிறோம் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. எனவே அரசாட்சியிலே பிரச்சனை இருக்கிறது. அதில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றுதான் ஜனங்கள் விரும்புகிறார்கள். மாற்றம் கொண்டு வரப்படுகிறது, ஆனால் பிரச்சனையோ தீரவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பிரச்சனை அரசாட்சியில் இல்லை. பிரச்சனை எருசலேமின் அரண்மனையில் அல்ல, எருசலேமின் தேவாலயத்திலேயே இருக்கிறது.
ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியை சரி செய்துவிட்டால் மக்களின் நன்னடத்தை சரியாகும், தொடர்ந்து ஆளுகையும் சரியாகும். ஆகவே மக்கள் தேவனிடத்திற்கு திரும்பி அவரோடு உள்ள உறவை புதுப்பிக்க வேண்டும். அவரை நோக்கி அபயமிட வேண்டும். அப்பொழுது தேசத்திற்கு சேமம் உண்டாகும். மக்கள் மகிழ்வான செழிப்பானதொரு வாழ்க்கையை பெற முடியும். ஏசாயா 1:5-7 பாருங்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகிப் போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமுமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பாழ் தேசம் போல் இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களின் நிலையை பற்றி மிக துல்லியமாக சரியாக சொல்வதை இங்கே பார்க்கலாம். அவர்களுக்கு அவ்வளவு காயங்களும் ரணங்களும் இருந்தபோதும் அவர்கள் அதை ஆற்றுவதற்கு முயற்சி எடுக்கவில்லை. அதாவது மனம் திரும்பாத வரை உள்ளத்தில் காயங்களும் ரணங்களும் வேதனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். பெரியமானவர்களே, இவற்றை ஆற்ற வேண்டுமென்றால் மனம் திரும்புவது ஒன்றுதான் வழி. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களின் நன்னடத்திலே சீரழிவும் ஆட்சியிலே வீழ்ச்சியும் ஏற்படுவதை பார்க்கிறோம். இருந்தபோதிலும் தேவன் பொறுமையாகவே அவர்களுக்காக காத்திருக்கிறார். அவர்களை கண்டித்து திருத்தும் வண்ணமாக இவற்றையெல்லாம் எடுத்து விளக்கி சொல்கிறார். தங்களுடைய கலகத்தினாலே, தேவனுக்கு கீழ்ப்படியாத நிலைமையினாலே அவர்கள் தங்களுக்கு தாங்களே வருவித்துக் கொண்ட அவல நிலைமையை வருத்தத்தோடு அவர்களுக்கு சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்லது சாபமான வாழ்க்கை, இதை நாமே தெரிந்து கொள்கிறோம். நம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒப்புக் கொடுத்தால் நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்கு எதிராக கலகம் செய்வோம் என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு தீமையை வருவித்துக் கொண்டது போல நாமும் நமக்கு நாமே தீமையை வருவித்துக் கொள்கிறவர்களாயிருப்போம். நீங்கள் எதை தெரிந்தெடுக்க விரும்புகிறீர்கள்? சற்றே சிந்தித்து பாருங்கள். ஏசாயா 1:8-9 பாருங்கள். சீயோன் குமாரத்தி திராட்சத் தோட்டத்திலுள்ள ஒரு குச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் முத்திகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். அதாவது உண்மையுள்ள ஜனங்கள் இஸ்ரவேலுக்குள் மீதியாக இல்லாமல் போயிருந்தால் தேவன் இஸ்ரவேல் அனைத்தையும் சோதோம் கொமோராவை போல் அழித்திருப்பார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆனால் எப்பொழுதுமே தேவன் மீதியான ஜனங்களை வைத்திருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை தேவன் மீதியாக வைத்திருந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றும் கூட தேவன் ஒரு ஜனக்கூட்டத்தாரை மீதியாக வைத்திருக்கிறார். உலகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் அவரை உண்மையும் உத்தமமாய் சேவிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் மீதியாயிருக்கிறார்கள். நீங்கள் அந்த மீதியான கூட்டத்திலே ஒருவராயிருக்கிறீர்களா? அல்லது பாவ வாழ்க்கையிலே ஊறி போயிருக்கும் பொதுவான கூட்டத்திலே காணப்படுகிறீர்களா? தேவன் இஸ்ரவேலிலே கொஞ்சம் ஜனங்களை மீதியாக வைத்திருந்தார். ஏசாயா 1:10 பாருங்கள். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கொமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். சோதோம் குமராவின் ஜனங்களை போன்றிருக்கிறவர்களே, செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் செவிகொடாத பட்சத்திலே அந்த விதமாகவே அழிவை காண்பீர்கள் என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். இப்பொழுது அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியே என்று தேவன் சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். ஏசாயா 1:11 உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. தேவன் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களின் மீதான குற்றச்சாட்டை குறிப்பிட்டு தெளிவாக சொல்கிறார். அவர்கள் எதிலே தவறினார்கள் என்று தேவன் சான்றுகளோடு விளக்குகிறார்.
அவர்களுக்கு தேவன் கொடுத்த காரியங்களிலே சிறந்ததொன்றில் தவறினதை சுட்டிக்காட்டுகிறார். ஒரு சாதாரணமான காரியத்தை அல்ல, தேவன் அவர்களிடமிருந்து எதிர்பார்த்த சிறந்த ஒரு காரியத்திலே இருந்த குற்றத்தையே சுட்டிக்காட்டுகிறார். தேவன் அவர்களுக்கு இந்த சிறந்த சமயத்தை கொடுத்து சில பிரமாணங்களையும் பலியையும் நிறைவேற்றும்படி கொடுத்து அதை தேவாலயத்திலே நிறைவேற்றும்படியாய் சொல்கிறார். ஆனால் அவர்கள் இந்த சிறந்த காரியத்திலே தவறிவிட்டார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எழுத்துக்களின்படி பலியை கொண்டு வந்து சடங்காச்சாரங்களை நிறைவேற்றினார்கள். ஆனால் அவர்கள் இருதயமோ தேவனுக்கு விரோதமான கலகத்திலே ஈடுபட்டிருந்தது. அவருடைய பக்தி அவர்களை பாதிக்கவில்லை, வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கவில்லை. அவர்கள் எப்பொழுதும் போலவே மனம் போல வாழ்ந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை வெறுப்பதாக சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றும் அநேக விசுவாசிகளும் இவ்வாறு காணப்படுகிறார்கள். தேவாலயத்திற்கு போவார்கள், ஆனால் அவருடைய இருதயம் தேவனை விட்டு தூரமாயிருக்கும். ஆலயத்திற்காக காணிக்கைகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். அதே வேளையிலே அவர்கள் இருதயமோ தேவனை விட்டு தூரமாயிருக்கிறதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருப்பார்கள். ஆனால் தேவன் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டார், அதை அவர் விசாரிப்பார். நம்முடைய பக்தியானது நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பை, மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவருடைய வசனத்திற்கு கிட்டிச் சேர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி இல்லாதிருந்தார்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது ஏசாயா 1:12-13 வசனங்களை பாருங்கள். நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டுமென்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். தேவன் நியமித்த காரியங்களை அவர்கள் செய்த போதும் அவர்களுடைய இருதயம் அவருக்கு தூரமாயிருந்தபடியினால், அவை அவர்கள் வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தாதபடியினால் அந்த காரியங்களை தேவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். தேவன் அதை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுடைய சபைக்கு அடுத்த வாரம் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி வரும்பொழுது அவர் உங்களை வாழ்த்துவாரா அல்லது வெறுக்கிறேன் என்று சொல்லுவாரா? உங்களுடைய உண்மையான நடக்கைக்காக உங்களை மெச்சிக் கொள்வாரா? நீங்கள் அவருக்காக கொடுக்கிறவற்றிற்காகவும் ஆராதனையிலே முழு கவனத்தோடும் கலந்து கொள்வதற்காகவும் உங்களை பாராட்டுவாரா? சற்றே யோசித்து பாருங்கள். அநேகருடைய காரியங்களை அவர் பாராட்டுவார் என்று எனக்கு தோன்றவில்லை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல பேசுகிறவர், எரிகிற தீபங்களைப் போல கண்களை உடையவர், உலைக்களத்திலே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர் என்று அவர் பாராட்ட மாட்டார். ஏனென்றால் இன்று தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்களிலேயும் அநேகர் வெளிப்பிரகாரமாக மட்டுமே தேவனை தேடுகிறார்கள். அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலே, தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே உலகம் குடியிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் சொல்கின்ற சாட்சிகள், அறிக்கைகள் எல்லாம் தேவனை சலிப்படைய செய்கின்றன. இப்படிப்பட்ட மாய்மாலக்காரர்களை மனம் திரும்பும்படி அவர் சொல்லாமலாயிருக்கிறார். உறுதியாக இது இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாயிருக்கிறது. மாய்மாலக்காரர்களே, மாய்மாலமான செய்கையை விட்டு மனம் திரும்புங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய சமுதாயத்திற்கு இன்று இது முக்கியமான ஒரு எச்சரிக்கையாயிருக்கிறது. மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருந்த வேண்டியதே மிக முக்கியமான தேவை. இதை அவர்கள் செய்வார்களானால் மற்ற எல்லா காரியங்களும் தானாகவே சரியாகிவிடும். மக்கள் நாவினாலே அறிக்கை செய்வது மட்டுமல்ல, உண்மையாகவே மனம் திரும்ப வேண்டியது அவசியம். உண்மையான எழுப்புதலை சந்திக்க வேண்டியது அவசியம். இல்லையென்றால் தேவ கோபாக்கினையை சந்திப்பது தவிர்க்க முடியாததாகிவிடும்.